எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தான், படம் எங்கே பார்த்தாங்க, இப்போ ஆந்திராவில் ரிலீஸ் ஆயிடுச்சு அங்கே பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் கூட அர்த்தம் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து ஜிம்மிக்ஸ் தாங்க. இவங்க வந்து பட்டவர்த்தனமாக அருவருப்பாக இருக்குது. ஒரு அரசு தன்னுடைய அரசியல் காரணங்களுக்காக ஒரு சினிமாவை வந்து ரிலீஸ் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் வழக்கறிஞர் மூச்சை பிடிச்சின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் என்னை பொறுத்தவரையும் அது என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் விஜயுடைய லாஸ்ட் ஃபிலிமு கண்டிப்பாக இது மகத்தான வெற்றி. ஆனால் ப்ரொடியூசருக்கு அது நஷ்டம் தானே சார்? அதெல்லாம் வந்து நான் சொல்ல முடியாதுங்க. ப்ரொடியூசர் வந்து போட்ட பணத்தை எப்போவோ எடுத்துட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு இந்த 12 கோடி ரூபாய் கொடுத்து மலேசியாவினுடைய அந்த உரிமையை, திரைப்படத்தை வெளியிடுற உரிமையை அந்த தத்தோ மாலிக் வாங்கினார். ஆனால் அவர் வந்து அந்த இசை வெளியீட்டு விழாவை நடத்துனதில் 50 கோடி ரூபாய் வந்திருக்கான். செலவெல்லாம் போனால் கூட ஒரு 20 கோடி மிச்சம் ஆனால் கூடங்க இப்போ 12 கோடிக்கு 20 கோடி ஆல்ரெடி வந்தாச்சு. இன்னும் படம் தியேட்டரிக்கல் கலெக்ஷன்லாம் வரணும். அதனால் விஜய் படங்களால் நஷ்டமடைந்தார்கள்ன்றது சமீப காலத்தில் அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஓடிடி விற்றுருப்பாங்க, சேட்டலைட் டெலிவிஷன் ரைட்ஸ் விற்றுருப்பாங்க, எல்லாம் போயிருக்கும். அதனால் இது வந்து தியேட்ரிக்கல் அந்த சேல்ஸில் தான் பாதிக்கும். அதை கூட மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.